திருப்புகழ் 791. குவளை பொரு திரு குழையை முடுகிய கோல வேல்விழி மடவார்த்தம் கொடிய மிருகமத புலக தனகிரி கூடி நாள்தோறும் மயலாகி துவள உருகிய சரசவிதம் அது சோர வாரிதி அலையூடே சுழலும் எனது உயிர் மௌன பரம சுகோ மகோததி படியாது கவள கரதல கரட விகட கபோல பூதர முகமான கடவுள் கணபதி பிறகு வரும் ஒரு காரணா கதிர் வடிவேலா பவள மரகத கனக வைர கபாட கோபுர அரி தேரின் பரியும் இடறிய புரிசை தழுவிய பாகை மேவிய பெருமாளே. வாரிதி அலையூடே சுழலும் எனது உயிர் மௌன பரம சுக மகா உததி படியாது பாகை மேவிய பெருமாளே. கவள உணவை கொள்கின்ற துதிக்கையையும் மதநீர் பாயும் சுவடு உடைய அழகான கன்னத்தையும் உடைய மலையான யானையின் முகம் கொண்ட கடவுளான கணபதியின் பின்பு தோன்றிய ஒப்பில்லாத மூலப்பொருளே, ஒளியையும் கூர்மையையும் கொண்ட வேலனே, பவளத்தின் சிவந்த நிறத்தையும் மரகதத்தின் பச்சை நிறத்தையும் பொன்னின் மஞ்சள் நிறத்தையும் வைரத்தின் வெண்மையான நிறத்தையும் உடைய கதவையும் கோபுரத்தையும் கொண்டு சூரியன் தேரில் பூட்டப்பட்ட குதிரைகளும் இடருமாறு உயரமான மதில்களை கொண்ட பாகை என்றும் தலத்தில் வீற்றிருக்கின்ற பெருமாளே. குவளை பூவுக்கு நிகரானதும் போர் செய்வதும் காதணியை மோதுவதுமான அழகிய வேல் போன்ற விழிகளை உடைய விலை மங்கையரின் கொடியனவும் கத்தூரி அணிந்தனவும் புலகம் கொண்டதுமான கொங்கை மலைகளை கூடி நாள்தோறும் மோகம் கொண்டு உடல் துவள உருகிய காம விளையாடல்களில் தளர்ந்து அக்காம கடல் அலைக்குள் சுழலும் என் உயிர் மௌனநிலை என்ற பரமசுகமான பெரும் கடலில் படிந்து திளைக்காதோ. மௌன பரமசுக நிலையில் நான் படிந்து திளைக்க நின் அருள் வேண்டும் என்று வேண்டியவாறு